வெல்கம் டு என்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்எஸ் கிச்சனில் ரேஷன் கடை அரிசி பச்சரிசியை வச்சு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு நான் இந்த சின்ன சைஸில் வெங்காயமாக இருக்கிறனால 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 கேரட், ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மீல் மேக்கர் 1 கை எடுத்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இதுவும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். காய்கறி எல்லாத்தையுமே நறுக்கியாச்சு, கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரேஷன் பச்சரிசி நான் எடுத்துருக்கிறேன். அது ஏற்கனவே க்ளீன் பண்ணி நான் வச்ச அரிசிங்க. இந்த அழகால் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். இது 200 பிடிக்கும். இதால் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். கழுவி களைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு 3-4 தடவை கழுவிட்டு 5 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன். 4 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் தாளிச்சுக்கலாம். இது எடுத்து வச்சதை தாளிச்சிட்டு பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாத்தையுமே போட்டு வதக்கிக்கலாங்க. எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சு. இதோட நம்ம 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் 3/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 3/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அதெல்லாமும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் 3/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. இதையும் நம்ம இதில் இப்போ போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த சுடுதண்ணியில் இருக்கிற மீல் மேக்கரையும் புளிஞ்சு இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 கரண்டி தயிர் ஊற்றிக்கணும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டம்ளராலே இப்போ 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர்னு தண்ணி எடுத்துக்கலாங்க. நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். 1.5 கிளாஸ் அரிசிக்கு கணக்கு பண்ணி தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக ஒரு 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா காய்கறிக்கு இன்னும் ஊற்றிக்கோங்க. ஒவ்வொரு ரேஷன் கடை அரிசியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்னோடய அரிசி 1 டம்ளருக்கு 1.5 கிளாஸ் தண்ணி தான் தாங்குது. இப்போ தண்ணி ஊற்றிட்டு வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி அரிசியும் இந்த காய்கறி இதெல்லாம் நம்ம வதக்குறோம்ல, அந்த நேரம் ஊறினா போதும். அதிக நேரம் ஊற வைக்காதீங்க, குழஞ்சிரும். 5 மினிட்ஸ் தான் நான் அரிசியை ஊற வச்சுருக்கேன். மொத்தமாக நான் 1.5 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஊற்றிட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துட்டு குக்கர் மூடி வெயிட்டு போட்டுக்கலாம். ஒரே விசில் விட்டுக்கோங்க. விட்டு குறுக்கி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு சவுண்டு விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் இப்போ விட்டுருக்கு. இப்போ நம்ம ஃபுல் சிம் பண்ணிடலாம். ஃபுல் சிம் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான ரேஷன் கடை அரிசியில் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரேஷன் அரிசின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஜீரக சம்பா அரிசியில் செஞ்ச மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பார்க்கவும் நல்லாயிருக்கு பாருங்கள். எப்படி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.